வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தெலுங்கு நியூஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸா பார்க்க போறோம். தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நடிச்சு புஷ்பா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகி பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வசூல் வந்து இந்த படம் குவிச்சது, மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. இதனால இந்த படத்துடைய இரண்டாம் பாகத்தை இப்ப எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துல அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, நிறைய பேர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை சுகுமார் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு தேவஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறாரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்கு. இந்த நிலையில இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் பிசிக் அப்படின்ற ஒரு சாங்கு நேற்று ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதாவது இந்தியா லெவல்ல இந்த படம் 24 மணி நேரத்தில் 42 மில்லியன் வியூஸை பெற்று, அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு பாடலாம் இந்த படம். இந்த பாடல் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இந்த படம் கூடுதலாக பெங்கால் மொழியெல்லாம் ரிலீஸ் ஆக போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பேன் இந்தியா படம். ஸோ எல்லா ஏரியாவிலையும் அல்லு அர்ஜுனுக்கு ரசிகர்கள் உருவாயிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் ப்ரீ பிஸ்னஸாக மட்டுமே 1000 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நிலையில் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆக போகிற இந்த படம் மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனையை படைக்கும் அப்படின்ற மாதிரியும் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ராயன் படத்துக்கு அடுத்ததான் தனுஷ் அவர்கள் இயக்கியிருக்கிற படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல புதுமுக எல்லாம் நடிச்சிருக்காங்க. அனிதா சுரேந்திரன், பிரகாஷ் வாரியர்னு சொல்லி நிறைய பேர் இதுல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோல்டன் ஸ்பாரோ அப்படின்ற லிரிக்கல் வீடியோ ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த நிலையில இந்த படத்துடைய இரண்டாவது பாடலை நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பாடலை தனுஷ் அவர்கள் எழுதி பாடியிருக்கிறாரு. இந்த பாடல வந்து லவ் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு லைன்ல ஆரம்பிக்குது. காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையை மையமா வச்சு இங்க பாடிட்டு இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. அப்போ கூட 2 பேருமே பிரிஞ்சு வாழதான் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்த நிலையில இது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்காங்க. தனுஷ் அவர்கள் எழுதி ரொம்ப உருக்கமா பாடியிருந்தாரு. இந்த பாடல் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விஜய் சேதுபதி நடித்து கடைசியா ரிலீஸ் ஆன படம் தான் மகாராஜா. இந்த படத்துல விஜய் சேதுபதி சிங்கமொழிலாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவுல இங்க பேசப்பட்டது. இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டென்ட் ரீதியாகவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. இந்த நிலையில இந்த படம் ஓடிடிக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடிடிலையும் இந்தி சைட்லாம் அந்த படம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நிலையில அந்த படம் சைனாவில் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருந்தது. இப்போ வந்து சைனாவில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து 2.2 கோடியை ப்ரீமியர்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. அதனால அங்கே மிகப்பெரிய அளவில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 40,000 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆக போகுது. அதனால மிகப்பெரிய பஸ்ஸில் வந்து இந்த படம் அங்கே குவிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லின்னு வராங்க. இந்த படத்தை நித்திலன் சாமிநாதன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சூர்யாவுடைய அடுத்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. சூர்யாவுடைய 44வது படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்துக்கு ஏ ரகுமான் இசையமைக்க போறாரு. இந்த நிலையில இந்த படத்துக்கு முன்னதாக ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் சொர்க்கவாசல். சித்தார்த் விஸ்வநாதன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு சேவியர் அப்படின்ற ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தினுடைய ட்ரைலர் கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த கதை வந்து ஜெயிலுக்குள்ள நடக்கிற கதை. அதாவது ஜெயிலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள், அதாவது ஜெயிலர்லாம் என்னென்ன அட்டுழியம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கதையை வந்து மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ராவா இருந்தது அந்த ட்ரைலர். அதனால இந்த படத்துக்கு இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி இவங்க நடிப்புல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் அமரன். முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கை வரலாற்று படமான இந்த படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் தொடர்ந்து வசூல் வந்து குவிச்சிட்டு இருக்குது. இந்த படம் சிவகார்த்திகேயன் அவருடைய கரியர்லேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் படமா அமைஞ்சிருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 150 கோடியை தாண்டி வசூலிச்சு வர்றதா தகவல்லாம் சொல்லிட்டு வராங்க. வேர்ல்டு வைடா இந்த படம் 300 கோடியை தாண்டி வசூலிச்சிருக்கிறதாவும் தகவல் சொல்லிட்டு வராங்க. இந்த படம் தொடர்ந்து இன்னும் 2 வாரம் ஓடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதனால இன்னும் இந்த படம் அதிகமான வசூல் வந்து குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அஜித் அவர்கள் தொடர்ந்து 2 படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. ஒன்று வந்து விடாமுயற்சி, இன்னொன்று குட் பேட் அக்லி. விடாமுயற்சியுடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இந்த படமும் ரிலீஸாக வெயிட்டிங்ல இருக்குது. இந்த நிலையில ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கிறதுல குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படத்துல ரொம்ப தர லோக்கலா இறங்கி ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படமுடைய படப்பிடிப்புலாம் சீக்கிரத்துல முடிய போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குது. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலும் வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த படத்துக்கு தேவஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாருன்னு சொல்லிட்டு முன்னாடி தகவல் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட போறாருன்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தெரிய வரும். இந்த நிலையில ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஏற்கனவே ஆதிக் ரவிச்சந்திரன் கூட நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஆதிக் ரவிச்சந்திரனுடைய முதல் படமே திரிஷால் நான் நயன்தாரா அதுல ஹீரோ நடிச்சவர் தான் ஜிவி பிரகாஷ் குமார். அது கூட அந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் தான் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள். ஸோ
இந்த படத்துல மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களுடைய கூட்டணி மீண்டும் வேற ஒரு சக்சஸை பெறுமா அப்படின்னு சொல்லி சூரி, விஜய் சேதுபதி நடிப்புல டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்துல போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை. இந்த படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சூரி அவர்கள் போலீஸாகவும், அதே போல விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு டீமுக்கு ஒரு இயக்கத்தினுடைய தலைவராகவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துனது மட்டும் இல்லாம வசூலும் வந்து குவிச்சது. இளையராஜா இசையமைச்சிருந்த இந்த படத்துக்கு பாடல்களும் ஹிட் அடிச்சது. இந்த நிலையில இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் டிசம்பர் 20ஆம் தேதி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அத்துடன் இந்த படத்தினுடைய ட்ரைலர் மற்றும் இசையை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுடன் இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இந்த பாடல், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் போன்ற விஷயங்கள்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு பாடல்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த பார்ட்ல விஜய் சேதுபதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு பாடல்கள்லாம் ரிலீஸ் பண்றாங்க. இன்னும் வேற ஏதாவது பாடல் இருக்குமா அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ஹீரோயினா மஞ்சு வாரியர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தினுடைய ட்ரைலர் எப்படி இருக்க போகுது. இந்த படம் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தையும் ஹிட்டும் அடிக்குமா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம்.